வரதட்சணைக்காக 8 மாத கர்ப்பிணி மனைவியை வீட்டிலிருந்து வெளியேற்றிய ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு 9 ஆண்டுகளுக்கு பிறகு அதே பெண் அதிர்ச்சியடையும் ஒன்றை செய்தாள். அதை நீங்கள் அறிந்தால் உங்கள் உடலும் சிலிர்த்துவிடும். சென்னை மாநகரின் அண்ணா நகரில் ஒரு பெரிய அரசு குடியிருப்பில் நின்றிருந்த வெள்ளை நிற அரசு வாகனத்தின் முன்னால் ஒரு கர்ப்பிணி பெண் அழுது கொண்டே சாலையில் விழுந்தாள். வாசலில் நின்றிருந்த அவளது கணவன் ஒரு திறமையான ஐபிஎஸ் அதிகாரி. தனது கோபத்திலும் கர்வத்திலும் கண்ணிழந்தவராய் அவளை உள்ளே வரவிடாமல் தடுத்து கொண்டிருந்தார். அந்த பெண்ணின் பெயர் சந்தியா. அவளது கணவன் பெயர் அபிஷேக். சீருடையின் மினுமினுப்பு, அரசு பங்களா, சைரன் வைத்த வாகனம் மற்றும் சமுதாய அந்தஸ்து இவை அனைத்தும் அவருக்குள் அப்படி ஒரு கர்வத்தை ஏற்படுத்தியிருந்தது. அவருக்கு தன் மனைவியின் வழி கூட தெரியவில்லை. சந்தியா ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவள். அவளது அப்பா மணிகண்டன் திருநெல்வேலி மாவட்டத்தின் ஒரு சிறிய கிராமத்தில் பள்ளி ஆசிரியராக இருந்தார். தனது மகளின் வாழ்க்கை பாதுகாப்பாகவும் கௌரவமாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் தனது வசதிக்கும் மீறி ஒரு ஐபிஎஸ் அதிகாரியுடன் அவளுக்கு திருமணம் செய்து வைத்தார். ஆனால் திருமணமான சில மாதங்களிலேயே கௌரவத்திற்கு பதில் ஏச்சு பேச்சுக்களும் அன்பிற்கு பதில் வரதட்சணை கொடுமையும் வந்து சேர்ந்தன. ஆரம்பத்தில் அபிஷேக்கின் அம்மா தான் வசவு பேசி கொண்டிருந்தார். நாங்கள் எங்கள் மகனை இவ்வளவு படிக்க வைத்தோம், பெரிய அதிகாரி ஆக்கினோம். ஆனால் நீங்கள் வெறும் ஒரு பைக்கையும் கொஞ்சம் மர சாமான்களையும் கொடுத்துவிட்டு இது சமமான உறவு என்று நினைத்து விட்டீர்களா என்பார். சந்தியா அமைதியாக இருந்தாள். ஏனெனில் விட்டு கொடுத்தால்தான் வாழ்க்கை நடக்கும் என்று அவள் நினைத்தாள். ஆனால் மெல்ல மெல்ல அபிஷேக்கும் மாறத் தொடங்கினார். அவர் நள்ளிரவில் வீடு திரும்புவார், யாரிடமோ போனில் சிரித்து பேசுவார் மற்றும் சந்தியாவை தவிர்க்க தொடங்கினார். ஒரு நாள் சந்தியா தைரியத்தை வரவழைத்து கொண்டு, என்னிடத்தில் ஏதேனும் தவறு நடந்து விட்டதா என்று கேட்டபோது அபிஷேக் நிதானமாக குரலில் சொன்னார், தவறு உன்னுடையது அல்ல, உன் அப்பனுடையது. அவர் எனது தகுதிக்கு ஏற்ப வரதட்சணை கொடுக்கவில்லை. அன்று சந்தியாவிற்கு ஏதோ ஒன்று உடைந்து போனது. காலம் கடந்தது. ஒரு நாள் தான் தாயாக போகிறோம் என்று சந்தியாவிற்கு தெரிந்தது. இனி எல்லாம் சரியாகிவிடும் என்று அவள் நினைத்தாள். குழந்தை எல்லா உறவுகளையும் இணைத்துவிடும் என்று நம்பினாள். ஆனால் அவள் தப்பாக நினைத்து விட்டாள். இந்த செய்தி வீட்டில் சொல்லப்பட்ட போது அபிஷேக்கின் அம்மாவின் முகத்தில் மகிழ்ச்சிக்கு பதில் எரிச்சல் தான் தெரிந்தது. இனி செலவு அதிகமாகும், முதலில் கொடுக்க வேண்டியதையே இன்னும் கொடுக்கவில்லை என்றார். சந்தியாவின் அப்பா பல முறை போனில் கைகூப்பி, மகனே, நான் ஒரு அரசு வாத்தியார், என்னால் முடிந்ததை செய்துவிட்டேன், இனி ஒன்றும் சொல்லாதீர்கள் என்று கெஞ்சினார். ஆனால் அங்கிருந்து ஒவ்வொரு முறையும் ஒரே பதில்தான் வந்தது. உங்கள் மகளின் கௌரவம் முக்கியம் என்றால் ஒரு காரையும் 50 லட்சத்தையும் ஏற்பாடு செய்யுங்கள். சந்தியா இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு இரவும் தன் வயிற்றின் மேல் கை வைத்து அழுவாள். ஒரு நாள் விஷயம் கைமீறி போனது. அபிஷேக் வெளிப்படையாகவே சொல்லிவிட்டார், ஒன்று உன் வீட்டிலிருந்து பணம் வர வேண்டும், இல்லை என்றால் நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. சந்தியா நடுக்கமான குரலில், நான் 8 மாத கர்ப்பிணி, எங்கே போவேன் என்று கேட்டாள். அபிஷேக் வாசலை நோக்கி காட்டினான். எங்கிருந்து வந்தாயோ அங்கேயே போ. அன்று காலை அரசு குடியிருப்பு மக்கள் வேலைக்கு சென்று கொண்டிருந்த போது பங்களாவின் தலைவாசல் கதவு பலமாக சத்தமிட்டது. சந்தியா பிடித்து தள்ளப்பட்டு வெளியேற்றப்பட்டாள். அவள் சாலையில் விழுந்தாள். அவளது கையில் ஒரு சிறிய பை மட்டுமே இருந்தது. கண்களில் கண்ணீர் வழிந்தோடியது. வயிற்றில் வளரும் குழந்தை ஒவ்வொரு அதிர்விலும் வலியால் துடிப்பது போல் இருந்தது. மக்கள் ஜன்னல் வழியாக பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் யாரும் முன்னால் வரவில்லை. ஏனென்றால் முன்னால் நின்றவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி. சந்தியா கடைசி முறையாக அபிஷேக்கை பார்த்தாள். அவரது மனம் ஒருவேளை கரைந்துவிடும் என்று ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் கதவு அடைக்கப்பட்டு விட்டது. அன்று சந்தியா சென்னையை விட்டு வெளியேறினாள். அவள் அப்பா வீட்டிற்கு திரும்பி போகவில்லை. ஏனென்றால் தன் அப்பாவுக்கு மேலும் சுமையாக இருக்க அவள் விரும்பவில்லை. அவள் கோயம்புத்தூர் செல்லும் பேருந்தில் ஏறினாள். வழிநெடுகிலும் அவள் மௌனமாகவே இருந்தாள். பேருந்து ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தவாறே அவள் மனதிற்குள் ஒரு முடிவெடுத்தாள். இனி ஒருபோதும் பிச்சையாக கௌரவத்தை கேட்கப் போவதில்லை. கோயம்புத்தூரில் அவளது பழைய தோழி கனகா வசித்து வந்தாள். அவள் தனது சிறிய வாடகை வீட்டில்
சந்தியாவிற்கு இடம் கொடுத்தாள். சில வாரங்களிலேயே சந்தியா ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். மருத்துவமனை செலவுகளை சமாளிக்க கனகா தனது நகைகளை அடகு வைத்தாள். அந்த குழந்தையை கையில் ஏந்தியபடி சந்தியா ஒன்று மட்டும் சொன்னாள்: நீ யாருக்கும் சுமையாக இருக்க மாட்டாய், உன் அம்மாவும் சுமையாக இருக்க மாட்டாள். அன்றைய தினமே அவளது போராட்டம் தொடங்கியது. அவள் தையல் வேலை செய்ய ஆரம்பித்தாள். பிறகு வீடு வீடாக சென்று உணவு டிஃபின் வழங்கத் தொடங்கினாள். இரவில் குழந்தை உறங்கிய பிறகு அவள் இணையதளம் வாயிலாக படிப்புகளை மேற்கொண்டாள். மெல்ல மெல்ல அவள் ஒரு சிறிய கிளவுட் கிச்சனை தொடங்கினாள். கோயம்புத்தூர் தெருக்களில் சந்தியா ஹோம்வுட் என்ற பெயரில் அவளது உணவகம் பிரபலமானது. காலம் உருண்டோடியது. அங்கே அபிஷேக்கின் வாழ்க்கையிலும் அவன் நினைத்தது போல் எல்லாம் நடக்கவில்லை. அவனது கோபமும் அகந்தையும் அவனது அலுவலகம் வரை சென்றது. அவன் மீது பல புகார்கள் எழுந்தன. அவனது பணியிடங்கள் மாற்றப்பட்டு கொண்டே இருந்தன. அவன் தன் உலகத்திலேயே மூழ்கி கிடந்தான். 9 ஆண்டுகள் கடந்துவிட்டன. கோயம்புத்தூர், சென்னை, சேலம் என நகரங்களுக்கிடையே சந்தியா தனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொண்டாள். அவளது சிறிய உணவு சேவை இப்போது ஒரு பெரிய உணவு நிறுவனமாக மாறியிருந்தது. ஆனால் இந்த 9 ஆண்டுகளில் அவள் ஒரு முறை கூட திரும்பி பார்க்கவில்லை. யார் மீதும் புகார் கூறவில்லை. யாரிடமும் பழி வாங்கப் போவதாக சபதமும் எடுக்கவில்லை. அவள் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் கவனம் செலுத்தினாள்: தன்னை எவ்வளவு வலிமையானவளாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால், ஒரு நாள் வாழ்க்கை அவள் முன்னால் வந்து நின்றால் அவள் தலை குனிந்து நில்லாமல் நேருக்கு நேர் கண்கள் பார்த்து பேச வேண்டும். அங்கே அபிஷேக்கின் வாழ்க்கையில் அவன் கற்பனை கூட செய்யாத ஒரு திருப்பம் வரப்போகிறது. 9 ஆண்டுகளுக்கு பிறகு கோயம்புத்தூர் இப்போது சந்தியாவிற்கு வெறும் ஒரு நகரம் மட்டுமல்ல, அது அவளது உழைப்பு, கண்ணீர் மற்றும் விடாமுயற்சிக்கு ஒரு சாட்சியாக மாறியிருந்தது. எந்த கோயம்புத்தூர் தெருக்களில் ஒரு காலத்தில் அவள் உணவு கூடைகளை சுமந்து கொண்டு நடந்தாலோ, இன்று அதே நகரத்தில் அவளது சொந்த 4 மாடி கட்டிடம் கம்பீரமாக நின்றது. அதன் மேல் பெரிய எழுத்துக்களில் சந்தியா நியூட்ரி ஃபுட்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்று எழுதப்பட்டு இருந்தது. காலை 9 மணி. அலுவலகத்திலிருந்து வெளியே ஊழியர்களின் நடமாட்டம் தொடங்கியிருந்தது. வரவேற்பு அறையின் கண்ணாடி சுவர்கள் வழியாக ஊடுருவி வந்த சூரிய ஒளி அந்த ஹால் முழுவதையும் பிரகாசமாக்கியது. மேல்தளத்தில் உள்ள தனது அறையில் அமர்ந்திருந்த சந்தியா லேப்டாப்பில் ஒரு பெரிய ஒப்பந்த ஃபைலை பார்த்து கொண்டிருந்தாள். 9 ஆண்டுகளுக்கு முன்பு அவளது முகத்தில் இருந்த அந்த அப்பாவித்தனமான பயம் இப்போது இல்லை. அவளது கண்களில் தன்னம்பிக்கை இருந்தது. குரலில் நிதானம் இருந்தது. ஆளுமையில் ஒருவித அமைதி இருந்தது. இது கடுமையான போராட்டத்தை கடந்து வந்தவர்களுக்கு மட்டுமே வாய்க்கும். அவளது மகன் ஆரவ் இப்போது 9 வயதாகிவிட்டான். ஒரு சிறந்த பள்ளியில் படித்து கொண்டிருந்தான். அவனுக்கு தன் அம்மாவின் போராட்டத்தை பற்றி அதிகம் தெரியாது. ஆனால் தன் அம்மா யாருக்கும் அஞ்ச மாட்டாள் என்பது மட்டும் அவனுக்கு தெரியும். அதே சமயம் அந்த நகரத்தில் இருந்து சுமார் 500 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சென்னையில் அபிஷேக்கின் உலகம் மெல்ல மெல்ல சிதறி கொண்டிருந்தது. கடந்த 2 ஆண்டுகளில் அவனுக்கு எதிராக பல துறை ரீதியான விசாரணைகள் நடந்தன. ஒரு கட்டுமான நிறுவனத்திடம் லஞ்சம் வாங்கியதாக குற்றம் சாட்டப்பட்டது. ஒரு வழக்கில் தவறான முறையில் வழக்கு பதிவு செய்ததாக புகார் எழுந்தது. ஊடகங்களில் அவரது பெயர் கெட்டுப்போனது. இறுதியில் அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். சீருடையின் அதிகாரம் போனவுடன் கூட நின்றவர்களும் மெல்ல விலகி சென்றனர். எந்த நண்பர்களுடன் அவர் விருந்துகளில் சிரித்து பேசினாரோ அவர்கள் போன் எடுப்பதையே நிறுத்திவிட்டனர். ஒரு காலத்தில் வரதட்சணை கனவு கண்ட அவரது அம்மா இப்போது நோயினாலும் கவலையினாலும் சூழப்பட்டு இருந்தாள். வீட்டின் செலவுகளை சமாளிப்பதே இப்போது சிரமமாக தொடங்கியது. அரசு பங்களாவை காலி செய்ய வேண்டியிருந்தது. வாகனத்தை திருப்பி ஒப்படைக்க வேண்டியிருந்தது. முதல் முறையாக அந்த சீருடை இல்லாமல் தனது அடையாளம் எவ்வளவு பலவீனமானது என்பதை அவர் உணர்ந்தார். அவர் பல இடங்களில் வேலைக்கு விண்ணப்பித்தார். ஆனால் அவரது சர்ச்சைக்குரிய பின்னணி தெரிந்தவுடன் கதவுகள் அடைக்கப்பட்டன. ஒரு நாள் அவரது பழைய அறிமுகமான ஒருவர் ஒரு ஆலோசனையை வழங்கினார். கோயம்புத்தூரில் ஒரு பெரிய உணவு நிறுவனம் இருக்கிறது. அது மிக வேகமாக வளர்ந்து வருகிறது. அவர்களுக்கு
பாதுகாப்பு மற்றும் நிர்வாக மேலாளர் தேவைப்படுகிறார்கள். நீ முயற்சி செய்து பார். அபிஷேக் தளர்ந்த குரலில் கேட்டார். நிறுவனத்தின் பெயர் என்ன? அவர் பதிலளித்தார், சந்தியா நியூட்ரி ஃபுட்ஸ். இந்த பெயரை கேட்டவுடன் அபிஷேக் சில நொடிகள் மௌனமானார். அவரது மனதிற்குள் ஏதோ ஒரு பழைய நினைவு மெல்ல தட்டுவது போல் இருந்தது. ஆனால் அவர் அந்த எண்ணத்தை உதறி தள்ளினார். இது வெறும் தற்செயலாக இருக்கலாம் என்று அவருக்கு தோன்றியது. உலகில் சந்தியா என்ற பெயரில் எத்தனையோ பெண்கள் இருப்பார்கள் அல்லவா? அடுத்த வாரமே அவர் கோயம்புத்தூருக்கு சென்றார். அலுவலக கட்டிடத்தின் முன்னால் நின்று மேலே இருந்த பெயரினை படித்தார். பிறகு உள்ளே அடியெடுத்து வைத்தார். வரவேற்பாளராக இருந்த பெண் புன்னகையுடன் கேட்டாள், சொல்லுங்கள், நீங்கள் யாரை சந்திக்க வேண்டும்? அபிஷேக் மெதுவாக சொன்னார், மேலாளர் பதவிக்கான நேர்காணல் இருக்கிறது. மேடத்தை பார்க்க வேண்டும். வரவேற்பாளர் கம்ப்யூட்டரை பார்த்துவிட்டு, சரி, உங்கள் பெயர் என்று கேட்டாள். அபிஷேக் அந்த பெண் பெயரை டைப் செய்தாள். பிறகு போனை எடுத்து மேலே அழைத்தாள். மேடம், அபிஷேக் என்பவர் நேர்காணலுக்காக வந்திருக்கிறார். மேலே தனது அறையில் அமர்ந்திருந்த சந்தியா இந்த பெயரை கேட்டவுடன் அவளது விரல்கள் கீபோர்டில் அப்படியே நின்றன. இதய துடிப்பு ஒரு கணம் வேகமானது. அவள் ஜன்னலுக்கு வெளியே பார்த்தாள். எதிரே காளீஸ்வரர் கோவிலை நோக்கி செல்லும் சாலை தெரிந்தது. அவளது மனதில் 9 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த அந்த பனிக்கால காலை பொழுது மின்னலை போல தோன்றி மறைந்தது. அந்த தள்ளுமுள்ளு, அந்த சாலை, அந்த அடைக்கப்பட்ட கதவு. அவள் கண்களை மூடிக்கொண்டு ஒரு நீண்ட மூச்சை இழுத்துவிட்டு அமைதியான குரலில் சொன்னாள், அவரை உள்ளே வர சொல்லுங்கள். வரவேற்பாளர் பெண், சார், நீங்கள் மேலே செல்லலாம் என்றாள். லிஃப்ட் கண்ணாடியில் அபிஷேக் தன்னை பார்த்து கொண்டார். தலைமுடியில் நரை தட்டி இருந்தது. முகத்தின் பொலிவு மறைந்திருந்தது. கண்களில் சோர்வு தெரிந்தது. லிஃப்டின் கதவு திறந்தது. நடைபாதையின் இறுதியில் ஒரு அறை இருந்தது. அதில் பெயர் பலகை இருந்தது. சந்தியா, மேனேஜிங் டைரக்டர். அபிஷேக் அந்த பெயரை படித்தார். இதயம் மீண்டும் ஒரு முறை வேகமாக துடித்தது. ஆனால் இது வெறும் பெயர் தற்செயல்தான் என்று தனக்குத்தானே சமாதானம் சொல்லிக் கொண்டார். அவர் கதவை தட்டினார். உள்ளே இருந்து உள்ளே வாருங்கள் என்ற குரல் கேட்டது. கதவு திறந்தது. அங்கே அவருக்கு முன்னால் அதே முகம் இருந்தது. ஒரு காலத்தில் அவரது வாழ்க்கையின் அங்கமாக இருந்த முகம். ஆனால் இப்போது அது முழுமையாக மாறியிருந்தது. சாதாரண புடவையிலும் ஒரு தனித்துவமான கௌரவம் அவளிடம் தெரிந்தது. கண்களில் கண்ணீர் இல்லை, மாறாக ஒரு குளிர்ந்த நம்பிக்கை இருந்தது. அபிஷேக் ஒரு கணம் சிலையாக உறைந்து போனார். அவரது உதடுகளில் இருந்து நீயா என்ற வார்த்தை மட்டுமே வந்தது. சந்தியா நாற்காலியில் நிமிர்ந்து அமர்ந்தபடி சொன்னால், உட்காருங்கள் மிஸ்டர் அபிஷேக், நேர்காணலுக்கு தானே வந்திருக்கிறீர்கள். அவளது குரலில் கோபமோ அல்லது ஏளனமோ இல்லை. ஒரு விசித்திரமான அமைதி மட்டுமே இருந்தது. அது அபிஷேக்கை உள்ளுக்குள் குத்தியது. அவர் நாற்காலியில் அமர்ந்தார். கைகள் பதற்றத்தில் ஒன்றோடொன்று பிணைந்திருந்தன. சில நொடிகள் அந்த அறையில் நிசப்தம் நிலவியது. பிறகு சந்தியா ஃபைலை எடுத்து அவரது முகத்தை பார்க்காமலேயே கேட்டாள், சொல்லுங்கள், இந்த பணிக்கு நீங்கள் ஏன் தகுதியானவர் என்று நினைக்கிறீர்கள்? அபிஷேக் வார்த்தைகளை தேடி தன் தொண்டையை சரி செய்தார். ஆனால் அவரது மூளையில் மீண்டும் மீண்டும் அதே காட்சி ஓடிக்கொண்டிருந்தது. சாலையில் விழுந்து கிடக்கும் ஒரு கர்ப்பிணி பெண்ணும் அடைக்கப்பட்ட கதவும். சந்தியா முதல் முறையாக அவரது கண்களை நேருக்கு நேர் பார்த்தாள். மெதுவான குரலில் சொன்னால், வாழ்க்கை மிகவும் விசித்திரமானது இல்லையா? ஒரு காலத்தில் கதவுகளை அடைத்தவர் இன்று வேறொருவரின் கதவருகில் வந்து நிற்கிறார். அந்த அறையின் சூழல் பாரமானது. அபிஷேக்கிடம் எந்த பதிலும் இல்லை. ஆனால் இது ஆரம்பம்தான். ஏனென்றால் அந்த அலுவலக சுவரில் ஒரு சிறுவனின் புகைப்படம் இருப்பதை அவர் இன்னும் பார்க்கவில்லை. அந்த சிறுவன் அப்படியே அவரை போலவே இருந்தான். அறையின் சுவரில் இருந்த அந்த புகைப்படத்தின் மீது அபிஷேக்கின் பார்வை நிலைத்த போது அவரது மூச்சு ஒரு கணம் நின்றது. புகைப்படத்தில் இருந்த அந்த 9 வயது சிறுவன் பள்ளி சீருடையில் புன்னகைத்து கொண்டிருந்தான். அவனது கண்கள், புருவத்தின் வடிவம், புன்னகைக்கும் விதம் அனைத்தும் ஒருவரை நினைவூட்டியது. அது வேறு யாருமல்ல, அபிஷேக் தான். அவர் நடுக்கமான குரலில் கேட்டார், இது? சந்தியா எந்த உணர்ச்சியையும் காட்டாமல் சொன்னால்,
எனது மகன் ஆரவின் புகைப்படம். அபிஷேக்கின் தொண்டையில் வார்த்தைகள் சிக்கிக் கொண்டன. அவர் நாற்காலியின் கைப்பிடியை இறுக்கமாக பிடித்து கொண்டார். கடந்த 9 ஆண்டுகள் அவருக்குள் ஒரே நேரத்தில் உயிர் பெற்று வந்தன. 8 மாத கர்ப்பிணி மனைவியை தான் வாசலில் வைத்து தள்ளிய அந்த நாள், அவள் உயிரோடு இருக்கிறாளா இல்லையா என்று ஒருமுறை கூட திரும்பி பார்க்காத அந்த இரவுகள், தான் செய்தது சரிதான் என்று எண்ண வைத்த அந்த அகந்தை, அனைத்தும் அவர் கண்முன் வந்து நின்றன. சந்தியா ஃபைலை மூடினாள். முதல் முறையாக நேர்காணல் முறையில் இருந்து முழுமையாக வெளியே வந்து அவரை பார்த்தாள். அவளது கண்களில் இப்போது குளிர்ந்த தன்னம்பிக்கை மட்டுமல்ல, வாழ்க்கையை மிக அருகில் இருந்து பார்த்ததினால் வந்த ஒரு ஆழமான முதிர்ச்சியும் இருந்தது. அன்று அந்த தினத்திற்கு பிறகு என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்ள உங்களுக்கு ஆர்வம் இருக்கலாம் என்று அவள் அமைதியான குரலில் சொன்னாள். அபிஷேக் தலை குனிந்தார். அவரது குரல் மெலிதாக இருந்தது. நான் செய்தது மிகப்பெரிய தவறு. சந்தியா லேசாக புன்னகைத்தாள். அதில் ஏளனம் இல்லை, ஆனால் உண்மை இருந்தது. தவறுக்கும் குற்றத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது மிஸ்டர் அபிஷேக். நீங்கள் தவறு செய்யவில்லை, ஒரு முடிவை எடுத்தீர்கள். அந்த முடிவு 2 பேரின் வாழ்க்கையையே மாற்றிவிட்டது. அறையில் மீண்டும் நிசப்தம் நிலவியது. வெளியே கண்ணாடிக்கு அப்பால் ஊழியர்கள் வேலையில் மும்முரமாக இருந்தனர். இயந்திரங்களின் மெல்லிய சத்தமும் ஃபோன் ஒலிக்கும் சத்தமும் கேட்டுக்கொண்டிருந்தது. ஆனால் அந்த அறைக்குள் 2 பேர் தங்களது கடந்த காலத்துடன் நேருக்கு நேர் அமர்ந்திருந்தனர். அபிஷேக் தைரியத்தை வரவழைத்து கொண்டு கேட்டார், ஆரவ், அவனுக்கு தெரியுமா நான் தான்? சந்தியா உடனடியாக பதிலளித்தாள், இல்லை, அவனது அப்பா இப்போது இந்த உலகிலேயே இல்லை என்பது மட்டும்தான் அவனுக்கு தெரியும். இதை கேட்டதும் அபிஷேக்கின் முகம் வெளுத்து போனது. நீ அவனிடம் என்னை பற்றி இறந்து விட்டதாக சொன்னாயா? சந்தியாவின் கண்களில் முதல் முறையாக ஒரு சிறிய கடுமை தெரிந்தது. எந்த நாளில் நீங்கள் எங்களை சாலையில் நடுத்தெருவில் விட்டீர்களோ அன்றே எங்கள் இருவருக்கும் நீங்கள் இறந்து விட்டீர்கள். இந்த வார்த்தைகள் ஒரு சம்மட்டி அடியை போல அபிஷேக்கின் நெஞ்சில் விழுந்தன. அவர் நாற்காலியில் பின்னோக்கி சாய்ந்தார். அவரது கண்களில் ஈரப்பதம் இருந்தது. ஆனால் தான் கொடுத்த அந்த வலிக்கு இந்த கண்ணீர் ஈடாகாது என்பதை அவர் அறிந்திருந்தார். சந்தியா மெதுவாக ஒரு கிளாஸ் தண்ணீரை அவரிடம் நீட்டினாள். பயப்படாதீர்கள், நான் இங்கே பழி வாங்குவதற்காக உட்காரவில்லை. நான் ஒரு நிறுவனத்தை நடத்துவதற்காக இங்கே அமர்ந்திருக்கிறேன். மேலும் நீங்கள் நேர்காணலுக்கு வந்திருக்கிறீர்கள். அவளது இந்த வார்த்தை அபிஷேக்கை இன்னும் குறுக செய்தது. தான் இந்த வேலைக்கு தகுதியானவன் அல்ல என்று அவர் மெதுவாக சொன்னார். சந்தியா அதற்கு பதிலளித்தாள், தகுதி என்பது உணர்ச்சிகளால் தீர்மானிக்கப்படுவதில்லை, திறமையால் தீர்மானிக்கப்படுகிறது. ஆனால் நம்பிக்கை என்பது ஒருவரின் குணாதிசயத்தால் தீர்மானிக்கப்படுகிறது. அபிஷேக்கின் கண்களுக்கு முன்னால் அவரது பணியிடை நீக்க கோப்புகள் நிழலாடின. ஊடக செய்திகள், லஞ்ச புகார்கள், துறை ரீதியான விசாரணைகள். எனக்கு ஒரு வாய்ப்பு வேண்டும் என்று அவர் கிட்டத்தட்ட கெஞ்சினார். நான் எல்லாவற்றையும் இழந்துவிட்டேன். வேலை, கௌரவம். என்னால் என் தாய்க்கு கூட சரியாக சிகிச்சை அளிக்க முடியவில்லை. நான் நிஜமாகவே மாறிவிட்டேன். சந்தியா சில நொடிகள் அவரை பார்த்து கொண்டிருந்தாள். 9 ஆண்டுகளுக்கு முன்பு இதே மனிதன் அவளிடம் ஒரு முறை மனிதநேயத்துடன் பேசியிருந்தால் ஒருவேளை கதை வேறாக இருந்திருக்கும். ஆனால் வாழ்க்கை பின்னோக்கி செல்வதில்லை. அதே சமயம் அறையின் கதவு மெதுவாக திறந்தது. ஒரு சிறுவன் உள்ளே வந்தான். தோளில் பள்ளி பை, முகத்தில் ஒரு பொலிவு. அம்மா, இன்று எனது கணித தேர்வு மிக நன்றாக அமைந்தது. சந்தியாவின் முகம் உடனடியாக மென்மையானது. மிக நன்று ஆரவ். காத்திரு மகனே, அம்மா ஒரு மீட்டிங்கில் இருக்கிறேன். ஆரவின் பார்வை முதல் முறையாக அபிஷேக்கின் மீது விழுந்தது. ஹலோ அங்கிள் என்று அவன் அப்பாவியாக சொன்னான். அபிஷேக்கின் உதடுகள் நடுங்கின. அவரால் ஹலோ என்று மட்டுமே சொல்ல முடிந்தது. அவர் அந்த சிறுவனின் கண்களில் தன்னையே பார்த்தார். முதல் முறையாக அவர் ஒரு மனைவியை மட்டும் இழக்கவில்லை என்பதை அப்போதுதான் உணர்ந்தார். தனது மகனின் 9 ஆண்டுகளையும் அவர் இழந்திருந்தார். அவனது முதல் புன்னகை, முதல் அடி, அவனது முதல் பள்ளி நாள், அனைத்தையும் அவர் இழந்திருந்தார். ஆரவ் வெளியே சென்றான். கதவு மூடப்பட்டது.
அறையில் மீண்டும் அதே கனமான நிசப்தம் நிலவியது. சந்தியா மெதுவாக சொன்னாள், உங்களுக்கு தெரியுமா மிஸ்டர் அபிஷேக், நான் ஆரவை பெற்றெடுத்த போது மருத்துவமனை செலவை சமாளிக்க என் தோழி தனது நகைகளை அடகு வைத்தாள். அன்று நான் ஒரு முடிவெடுத்தேன், என் மகன் யாரிடமும் கையேந்தி நிற்கக்கூடாது என்று. ஆனால் இன்று அவள் சில நொடிகள் நிறுத்தினாள். இன்று நீங்கள் என் முன்னால் கையேந்தி அமர்ந்திருக்கிறீர்கள். அபிஷேக்கிடம் எந்த பதிலும் இருக்கவில்லை. அவர் தலை குனிந்தார். சிறிது நேரத்திற்கு பிறகு சந்தியா மீண்டும் ஃபைலை திறந்தாள். உங்களது நிர்வாக திறமை நன்றாக உள்ளது. அரசு இயந்திரத்தை பற்றிய புரிதலும் உங்களுக்கு இருக்கிறது. எங்கள் நிறுவனத்திற்கு பாதுகாப்பு மற்றும் சட்ட ஆலோசனைகள் தேவைப்படுகின்றன. நான் உங்களுக்கு வேலை தருகிறேன். அபிஷேக் அதிர்ச்சியுடன் அவளை பார்த்தார். ஆனால் சந்தியாவின் குரல் தீவிரமானது. இந்த வேலை உங்களுக்கு செய்யப்படும் தர்மம் கிடையாது. இது ஒரு தேர்வு. இங்கே நீங்கள் ஒரு தவறான அடியை எடுத்து வைத்தாலும் நினைவில் கொள்ளுங்கள், நான் இப்போது சத்தம் இல்லாமல் வெளியேற்றப்பட்ட அந்த பழைய பெண் அல்ல. அபிஷேக்கின் கண்களில் முதல் முறையாக ஒரு உண்மையான வருத்தம் தெரிந்தது. நான் நிரூபிப்பேன் என்று அவர் சொன்னார். சந்தியா போனை எடுத்து சொன்னாள், மிஸ்டர் அபிஷேக்கின் பணி நியமன கடிதத்தை தயார் செய்யுங்கள். போனை வைத்தபடி அவள் கடைசி முறையாக அவரை பார்த்தாள். நீங்கள் எங்கிருந்து என்னை வீழ்த்தினீர்களோ அதே இடத்தில் காலம் உங்களை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது. வித்தியாசம் என்னவென்றால் நான் உங்களை தள்ளிவிடவில்லை. அபிஷேக்கின் கண்களில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் விழுந்தது. ஆனால் உண்மையான சோதனை இன்னும் மிச்சம் இருந்தது. ஏனென்றால் உண்மையும் கடந்த காலமும் அந்த அறைக்குள் மட்டுமே முடிந்து விடுவதில்லை. பணி நியமன கடிதத்தில் கையெழுத்திடும் போது அபிஷேக்கின் கைகள் லேசாக நடுங்கின. ஒரு காலத்தில் கர்வத்தில் கதவை அடைத்த அதே கைகள்தான் இன்று ஒரு வேலைக்காக காகிதத்தில் கையெழுத்திட்டு கொண்டிருந்தன. எந்த பெண்ணை ஒரு காலத்தில் பலவீனமானவள் என்று நினைத்து கைவிட்டாரோ அவளுடைய நிறுவனத்திலேயே அவர் கையெழுத்திட்டார். அலுவலகத்தை விட்டு வெளியேறும்போது அவரது கால்கள் கனத்து போனது போன்ற உணர்வு ஏற்பட்டது. ஒவ்வொரு ஊழியரின் பார்வையும் அவரை சாதாரணமாக பார்த்தது. இந்த நபர் இந்த நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனரின் கடந்த காலம் என்பது யாருக்கும் தெரியாது. ஒருவேளை அவரது உண்மை அவருக்கும் சந்தியாவிற்கும் இடையில் மட்டுமே சிறைப்பட்டு இருப்பதுதான் அவருக்கு கிடைத்த மிகப்பெரிய தண்டனை. முதல் நாள் வேலைக்கு வந்தபோது இங்கே அனைத்தும் விதிமுறைப்படி நடப்பதை அவர் உணர்ந்தார். ஒவ்வொரு ஃபைலும் வெளிப்படையானது. ஒவ்வொரு பண பரிமாற்றமும் பதிவேட்டில் இருந்தது. குறுக்கு வழிகள் இல்லை, சட்டவிரோத அழுத்தங்கள் இல்லை. அப்போது அவருக்கு நினைவுக்கு வந்தது, ஒரு காலத்தில் அவரும் இந்த அரசு இயந்திரத்தின் ஒரு அங்கமாக இருந்தார் என்பது. ஆனால் அவர்தான் அதை உடைத்தார். நாட்கள் நகரத் தொடங்கின. அபிஷேக் காலையில் சரியான நேரத்திற்கு வந்தார். சத்தமில்லாமல் வேலை செய்தார். ஊழியர்களிடம் மரியாதையுடன் பேசினார் மற்றும் எவ்வித காரணமும் சொல்லாமல் நீண்ட நேரம் அலுவலகத்தில் அமர்ந்து வேலை செய்தார். தன்னை நிரூபிக்கும் பிடிவாதத்தில் அவர் இருப்பது போல் தெரிந்தது. சந்தியா அவரிடம் முற்றிலும் தொழில்முறை ரீதியாகவே நடந்து கொண்டாள். கூட்டங்களில் வேலை பற்றி மட்டுமே பேச்சு. தனிப்பட்ட விவாதங்களோ பழைய நினைவுகளோ கிடையாது. அவர்களுக்குள் ஒரு உறவு இருந்தது என்பதற்கான அறிகுறியே இல்லை. ஆனால் வாழ்க்கை எப்போதும் நேர்கோட்டில் செல்வதில்லை. ஒரு நாள் நிறுவனத்திற்கு ஒரு பெரிய அரசு ஒப்பந்தம் கிடைக்கவிருந்தது. கோயம்புத்தூர் மற்றும் அதை சுற்றியுள்ள மாவட்டங்களில் மதிய உணவு வழங்கும் ஒப்பந்தம் அது. இந்த ஒப்பந்தம் நிறுவனத்தை பல மடங்கு முன்னேற்றக்கூடும். ஒப்பந்த புள்ளி செயல்பாட்டின் போது ஒரு உள்ளூர் அரசியல்வாதியின் ஆள் அலுவலகத்திற்கு வந்து அபிஷேக்கிடம் தனியாக பேச முயன்றான். அவன் மெதுவாக சொன்னான், பாருங்கள், கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்தால் வேலை சுலபமாகிவிடும். உங்களுக்கு தான் சிஸ்டம் பற்றி தெரியுமே. இது அதே பழைய உலகம், அதே ஆசை வார்த்தைகள், அதே குறுக்கு வழி. சில ஆண்டுகளுக்கு முன்பு இருந்திருந்தால் அபிஷேக் ஒருவேளை இந்த வாய்ப்பை பயன்படுத்தியிருப்பார். ஆனால் இந்த முறை அவர் கராராக மறுத்துவிட்டார். அவர் இந்த முழு விஷயத்தையும் சந்தியாவிடம் சொன்னார். அவர் உண்மையை சொல்கிறாரா இல்லையா என்று சோதிப்பது போல் சந்தியா அவரது கண்களை பார்த்தாள். நீங்கள் நினைத்திருந்தால் இந்த விஷயத்தை என்னிடமிருந்து மறைத்திருக்க முடியும் என்று அவள் அமைதியான குரலில் சொன்னாள். அபிஷேக் மெதுவாக பதிலளித்தார். முன்பு நான் அனைத்தையும் மறைத்தேன்.
இந்த முறை இல்லை. சில வாரங்களுக்கு பிறகு ஒப்பந்த புள்ளி முற்றிலும் வெளிப்படையான செயல்பாட்டின் மூலம் நிறுவனத்திற்கு கிடைத்தது. அன்று அலுவலகத்தில் கொண்டாட்டம் இருந்தது. ஊழியர்கள் கைதட்டி கொண்டிருந்தனர். சந்தியா அனைவரின் முன்னிலையிலும் சொன்னால், இந்த வெற்றி என்னுடையது மட்டுமல்ல, இது குழுவின் நேர்மையான வெற்றியும் கூட. முதல் முறையாக அவள் அபிஷேக்கை நோக்கி பாராட்டுவது போல் லேசாக தலையசைத்தாள். அன்று இரவு அபிஷேக் வீடு திரும்பிய போது பல ஆண்டுகளுக்கு பிறகு அவருக்கு நிம்மதியான உறக்கம் வந்தது. மெல்ல மெல்ல மாதங்கள் உருண்டோடின. ஆரவ் இப்போது எப்போதாவது அலுவலகத்திற்கு வந்து அபிஷேக்கிடம் பேசிக்கொள்வான். அவரை அபிஷேக் அங்கிள் என்று அழைத்து தன் பள்ளியை பற்றிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வான். ஒவ்வொரு முறையும் அந்த அங்கிள் என்ற வார்த்தையை கேட்கும்போது அபிஷேக் உள்ளுக்குள் உடைந்தார். ஆனால் இது தன்னுடைய முடிவுகளின் விளைவுதான் என்று அவருக்கு தெரியும். ஒரு மாலை நேரத்தில் அலுவலகம் காலியாக இருந்தபோது சந்தியா தனது அறையில் ஜன்னல் அருகே நின்று கொண்டிருந்தாள். வெளியே கோயம்புத்தூரின் சாலைகள் மாலை வெளிச்சத்தில் ஜொலித்து கொண்டிருந்தன. அபிஷேக் மெதுவாக கதவை தட்டினார். வாருங்கள், அவள் உள்ளே வர சொன்னாள். நான் உங்களிடம் ஒன்று சொல்ல வேண்டும். சந்தியா திரும்பாமலேயே சொல்லுங்கள் என்றாள். அவர் மென்மையான குரலில் சொன்னார், நான் நிறைய யோசித்தேன். நான் என் மகனிடம் நான் தான் அவனது அப்பா, நான் உயிரோடு தான் இருக்கிறேன் என்ற உண்மையை ஒருபோதும் சொல்ல முடியாதா? சந்தியா அவரது வார்த்தைகளை பாதியிலேயே நிறுத்தினாள். அவள் திரும்பினாள். அவளது கண்களில் கோபமோ வெறுப்போ இல்லை, ஒரு தெளிவான உண்மை மட்டுமே இருந்தது. நீங்கள் ஆரவின் அப்பா, இந்த உண்மையை யாரும் மாற்ற முடியாது. ஆனால் அப்பா என்பது வெறும் இரத்த உறவு மட்டுமல்ல, அது பொறுப்பு, தியாகம் மற்றும் அந்த நேரத்தில் உடனிருப்பது ஆகியவற்றால் உருவானது. அபிஷேக் மௌனமாக இருந்தார். 9 ஆண்டுகளாக நீங்கள் எந்த பொறுப்பையும் ஏற்கவில்லை. இன்று நீங்கள் நிஜமாகவே மாறிவிட்டீர்கள் என்றால் முதலில் உங்களை நீங்களே நிரூபியுங்கள். அதற்கு பிறகுதான் ஆரவிற்கு உண்மையை சொல்வது பற்றி நான் யோசிப்பேன். இந்த முடிவு கடுமையானதாக இருந்தாலும் நீதியானது. அபிஷேக் தலை குனிந்தார். நான் காத்திருக்கிறேன். காலம் மீண்டும் நகர்ந்தது. இன்னும் 1 வருடம் கடந்துவிட்டது. அபிஷேக் எந்த பேராசையும் இல்லாமல் வேலை செய்தார். நிறுவனத்தை பல சட்ட சிக்கல்களில் இருந்து காப்பாற்றினார். நிர்வாக அமைப்பை வலுப்படுத்தினார். தனது தனிப்பட்ட அடையாளத்தை ஒருபோதும் தவறாக பயன்படுத்தவில்லை. ஒரு நாள் ஆரவின் பள்ளி விழா நடைபெற்றது. மேடையில் குழந்தைகளிடம் உங்கள் ஹீரோ யார் என்று கேட்கப்பட்டது. சிலர் கிரிக்கெட் வீரர் என்றனர், சிலர் சினிமா நட்சத்திரம் என்றனர். ஆரவின் முறை வந்தபோது அவன் மைக்கை பிடித்து சொன்னான், என் ஹீரோ என் அம்மா. ஏனென்றால் யாரிடமும் குனியக்கூடாது என்று அவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். எனக்கு இன்னொரு ஹீரோவும் இருக்கிறார். அவர் அபிஷேக் அங்கிள். ஏனென்றால் தவறை திருத்திக் கொள்ள ஒருபோதும் காலதாமதம் ஆகாது என்று அவர் சொல்கிறார். சந்தியாவின் கண்கள் கலங்கின. அபிஷேக் பின்னே நின்று இதை கேட்டுக்கொண்டிருந்தார். அந்த நிமிடம் வாழ்க்கை தனக்கு 2வது வாய்ப்பை கொடுத்திருப்பதை அவர் உணர்ந்தார். ஆனால் அந்த வாய்ப்பு மீண்டும் கணவனாக மாறுவதற்கு அல்ல, ஒரு நல்ல மனிதனாக மாறுவதற்காக. சில நாட்களுக்கு பிறகு சந்தியா ஆரவிற்கு உண்மையை சொன்னாள். அமைதியான அறையில் அமர்ந்து எந்த நாடகமும் இல்லாமல், வெறுப்புணர்வு இல்லாமல் நீண்ட மௌனத்திற்கு பிறகு ஆரவ் கேட்ட ஒரே கேள்வி, அவர் இப்போது நல்ல மனிதராக மாறிவிட்டாரா? சந்தியா சொன்னாள், ஆம், மாற முயற்சி செய்கிறார். ஆரவ் மெதுவாக சொன்னான், அப்படியானால் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க வேண்டும். அன்று முதல் முறையாக ஆரவ் அபிஷேக்கை அப்பா என்று அழைத்தான். அந்த வார்த்தையை கேட்டு அபிஷேக்கின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. ஆனால் கதை இதோடு முடிந்து விடவில்லை. சந்தியா அவரை மன்னித்து விட்டாள். ஆனால் அவரை மீண்டும் தனது கணவனாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அவள் தெளிவாக சொன்னாள், உறவு அன்றே முடிந்துவிட்டது, ஆனால் மனிதநேயம் இன்னும் உயிரோடு இருக்கிறது. அபிஷேக் இந்த முடிவை ஏற்றுக்கொண்டார். இப்போது அவர் அதே நகரில் வசிக்கிறார், தனது மகனின் வாழ்க்கையின் ஒரு அங்கமாக, ஆனால் ஒரு மரியாதைக்குரிய தூரத்துடன். சந்தியா, அவள் இப்போதும் அதே அலுவலக நாற்காலியில் அமர்ந்திருக்கிறாள்.
அதே தன்னம்பிக்கையுடன். ஆனால் அவளது முகத்தில் இப்போது ஒரு புதிய அமைதி இருந்தது. ஏனென்றால் அவள் பழி வாங்கவில்லை. பழி வாங்கும் தேவையில்லாத அளவிற்கு தன்னை உயர்த்தி கொண்டாள். சென்னையில் ஒரு கதவு அடைக்கப்பட்ட அந்த காலை பொழுது கோயம்புத்தூரில் ஒரு மாலை பொழுதில் முழுமையாக திறக்கப்பட்டது. வாழ்க்கை இருவருக்கும் உண்மையை உணர்த்தியது. அகந்தை ஒருபோதும் நிரந்தரம் அல்ல. ஆனால் சுயமரியாதை எப்போதும் திரும்ப கிடைக்கும். சுயமரியாதையை விட பெரிய செல்வம் எதுவும் இல்லை என்று நீங்கள் நினைத்தால் இந்த கதையை லைக் செய்யுங்கள். நன்றி.